வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்பவே ஸ்பெஷல். ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்டரிய பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறது ஒரு வெற்றிகரமான இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீடைல்டா அலச போறோம். ஆர் யூ ரெடி? இந்த எக்ஸ்பிளைனரை உலகத்தின் தலைசிறந்த முதலீட்டாளரான வாரன் பஃபெட்டோட ஒரு அருமையான கோட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பெஞ்சமின் கிராஹம் எழுதின தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்துல வர்ற சாப்டர் 8 மற்றும் 20 தான் கடந்த 60 வருஷமா தன்னோட முதலீட்டு வெற்றிக்கு அடிப்படை அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் அப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பத்தின இந்த முக்கியமான தத்துவங்களை மார்க்கெட் ரொம்ப அதிகமா இருக்கும்போதோ அல்லது ரொம்ப குறைவா இருக்கும்போதோ திரும்ப திரும்ப படிக்க சொல்றாரு பஃபெட். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மாஸ்டர் கிளாஸ்ல 6 செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 1 தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் அ சீக்ரெட், செக்ஷன் 2 அ செஞ்சுரி ஆஃப் மார்க்கெட் சைக்கிள்ஸ், செக்ஷன் 3 தி சைக்காலஜி ஆஃப் இன்வெஸ்டிங், செக்ஷன் 4 கிரேம்ஸ் கோர் வேல்யூ லெசன்ஸ், செக்ஷன் 5 அப்ளைங் தீஸ் லெசன்ஸ் டுடே அண்ட் செக்ஷன் 6 மாஸ்டர் யோர் ஃபைனான்ஷியல் ஃபியூச்சர். செக்ஷன் 1 தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் சீக்ரெட், செப்பரேட்டிங் ஃபேக்ட் ஃப்ரம் ஃபிக்ஷன் இன் வெல்த் பில்டிங். முதலிலேயே நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்போம். ஸ்டாக் மார்க்கெட்ல சீக்கிரமா பணக்காரராகணும்னு நினைச்சு ஏன் பலரும் தங்களோட பணத்தை தொடர்ந்து இழந்துட்டே இருக்காங்க? இதுக்கு பெஞ்சமின் கிராம் ரொம்ப தெளிவா ஒரு கோடு போடுறாரு. இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை ஆழமா ஆராய்ஞ்சு நம்மளோட முதலீட்டுக்கு ஒரு பாதுகாப்பையும் போதுமான லாபத்தையும் உறுதி செய்யறது. ஆனா ஸ்பெக்குலேட்டிங் அப்படிங்கிறது வெறும் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸையும் விலை மாற்றங்களையும் மட்டுமே நம்பி செயல்படுற ஒரு வகையான சூதாட்டம். செக்ஷன் 2 A Century of Market Cycles, The Pendulum Swings of Wall Street. இந்த ஸ்பெக்குலேட்டிங் ஏன் இவ்ளோ ஆபத்தானது அப்படிங்கறத புரிஞ்சுக்க நாம கடந்த ஒரு நூற்றாண்டு ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்டரியையும் அதுல நடந்த மிகப்பெரிய பூம்ஸ் அண்ட் கிராஷஸையும் கட்டாயம் பார்த்தாகணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய சரிவுகள் வர்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கறத ஹிஸ்டரி திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு. 1871 1971 வரைக்கும் நடந்த இந்த மார்க்கெட் ஸ்விங்ஸை கொஞ்சம் பாருங்களேன். 1929 நடந்த கிரேட் கிராஷ்ல மட்டுமே 89% சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடுமையான மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் ரீசெண்டா நடந்த ஒரு மோசமான உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். மார்ச் 2000க்கும் அக்டோபர் 2002க்கு இடையில நடந்த .com கிராஷ் யுஎஸ் ஸ்டாக்ஸோட மதிப்புல 50.2% அப்படியே காலி பண்ணிடுச்சு. அதாவது பல ட்ரில்லியன் டாலர்கள் அழிஞ்சிருச்சு. எந்த ஒரு காலகட்டமா இருந்தாலும் மார்க்கெட் கிராஷஸ்ல இருந்து நாம தப்பவே முடியாது அப்படிங்கறத நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி வரலாற்றுல நடந்த சரிவுகளுக்கு முன்னாடியே மார்க்கெட்ல நமக்கு சில அறிகுறிகள் தெரியும். இதத்தான் கிராஹம் புல் மார்க்கெட் பெலோனி அப்படின்னு சொல்றாரு. அதாவது நியாயமே இல்லாத அளவுக்கு அதிகமான பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோஸ், அப்புறம் கடன் வாங்கி ஸ்பெக்குலேஷன் பண்றது, முதலீட்டாளர்கள் எந்த ரிஸ்கையும் உணராம தரமே இல்லாத பங்குகளை அதிக விலை கொடுத்து வாங்குற ஒரு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை தான் அது. Section 3 The Psychology of Investing, Why Our Brains Are Wired to Fail at Investing. வரலாறு நமக்கு இவ்ளோ தெளிவா வார்னிங் கொடுத்தாலும் ஏன் ரொம்ப புத்திசாலியான மனிதர்கள் கூட திரும்ப திரும்ப இதே வலையில போய் விழுகிறாங்க? இதுக்கான பதில் நம்ம மூளையோட அமைப்பிலேயே இருக்கு. ஸ்டாக் பிரைசஸ் திடீர்னு கீழே விழும்போது நம்ம மூளையில இருக்கிற அமிக்டலா அப்படிங்கிற ஒரு பகுதி ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு ஆதிகாலத்து பயத்தை உருவாக்குது. இந்த சர்வைவல் பேனிக்னால என்ன ஆகுதுன்னா, நாம லாஜிக்கா யோசிக்கிறதையே நிறுத்திட்டு மார்க்கெட் ரொம்ப மோசமா இருக்கிற டைம்ல போய் நம்ம பங்குகளை வித்து அந்த நஷ்டத்தை பெர்மனன்ட் ஆக்கிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 1987 அக்டோபர் 19ஆம் தேதி ஒரே நாள்ல யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் 23% சரிஞ்சது. மெதுவா நடக்கிற சரிவுகளை விட இந்த மாதிரி திடீர்னு நடக்கிற வீழ்ச்சிகள் நம்ம மூளையோட அமிக்டலாவை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி ஒரு பெரும் பயத்தை உருவாக்குது. அதனாலதான் சொல்றாங்க, இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வெறும் அறிவாற்றலுக்கான டெஸ்ட் மட்டும் கிடையாது, அது நம்ம கேரக்டர் அண்ட் எமோஷனல் கண்ட்ரோலுக்கான டெஸ்டும் கூட. Section 4 Graham's Core Value Lessons, Navigating the Chaos with Logic. சரி, நம்ம மூளையோட இந்த இயற்கையான பயத்தை எதிர்த்து போராட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் தேவை இல்லையா? அதத்தான் பெஞ்சமின் கிரேம் நமக்கு கொடுக்கறாரு. இங்க கிராஹம் ஒரு சூப்பரான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது குறுகிய காலத்துக்கான ஒரு பாப்புலாரிட்டி கான்டெஸ்டா அல்லது ஒரு பிசினஸோட உண்மையான மதிப்பு கணக்கிடுற நீண்ட கால முறையா? தினமும் நம்ம ஸ்கிரீன்ல ஏறி இறங்குற விலைகளை பார்த்து முடிவெடுக்கிற அந்த சிந்தனைய நாம முற்றிலுமா மாத்திக்கணும்னு கிராஹம் சொல்றாரு. இதுக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு வோட்டிங் மெஷின் மாதிரி செயல்படுது. அதாவது மக்கள்கிட்ட இருக்கிற பயம், பேராசை, ஹைப் இதோட அடிப்படையில இயங்குது. ஆனா லாங் டேர்ம்ல மார்க்கெட் ஒரு வேயிங் மெஷினா மாறி ஒரு கம்பெனியோட உண்மையான ஃபண்டமெண்டல்ஸ் மற்றும் இன்ட்ரின்சிக் வேல்யூவை ரொம்ப துல்லியமா எடை போட்டு அதுக்கான பலனை கொடுக்கும்.
இந்த மார்க்கெட் ஃப்ளக்டுவேஷன்ஸை ஈஸியா எப்படி கையாள்றது அப்படிங்கிறதுக்கு கிரேம் ஒரு அருமையான கதையை சொல்றாரு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மிஸ்டர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருக்காரு. அவரு ரொம்ப எமோஷனலான ஆளு. டெய்லி ஒரு விலைய சொல்லி உங்க பங்கை வாங்கவோ அல்லது விற்கவோ கேட்பாரு. ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட எமோஷன்ஸை கண்டுக்கவே மாட்டாரு. மிஸ்டர் மார்க்கெட் சொல்ற விலை உங்களுக்கு லாபகரமா இருக்கும்போது மட்டுமே அவர் கூட வியாபாரம் பண்ணுவாரு. இதெல்லாம் தாண்டி ஒருவேளை உங்களுக்கு குறுகிய கால மார்க்கெட் ட்ரெண்ட்ல ஸ்பெக்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப அதிகமா இருந்தா கிரேஹம் அங்க ஒரு கடுமையான ரூலை வைக்கிறாரு. உங்களோட மொத்த முதலீடு பணத்துல அதிகபட்சம் 10% மட்டுமே அதுக்காக பயன்படுத்தணும். இது நீங்க மொத்தமா உங்க பணத்தை இழந்துடாம இருக்க உதவுற ஒரு பெரிய சேஃப்டி நெட். Section 5. Applying these lessons today. Building the ultimate defense. சரி, கிரேம் சொன்ன இந்த வரலாற்று மற்றும் உளவியல் பாடங்களை இன்னைக்கு நம்மளோட முதலீட்டு பயணத்துல எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றது? மொத்த இன்வெஸ்டிங் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதுதான், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஒரு பங்கோட உண்மையான மதிப்பு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட அதோட மார்க்கெட் விலை கணிசமா குறைவா இருக்கும்போது மட்டுமே அதை வாங்குறது. இது நாமோ அல்லது மார்க்கெட்டோ தப்பு பண்ணும்போது நம்மை காப்பாத்துற ஒரு பெரிய குஷன் மாதிரி செயற்படும். இதேதான் வாரன் பஃபெட் ரொம்ப அழகா சொல்றாரு. மற்றவர்கள் பேராசையுடன் இருக்கும்போது நீங்கள் பயப்படுங்கள், மற்றவர்கள் பயப்படும்போது நீங்கள் பேராசையுடன் இருங்கள். ஒரு புத்திசாலியான முதலீட்டாளரா இருக்கணும்னா சரியான விலையில வாங்கிட்டு அமைதியா காத்திருக்கணும். அதாவது மார்க்கெட்ல எல்லாரும் பயந்து விற்கும்போது நாம வாங்கணும், எல்லாரும் சந்தோஷத்துல வாங்கும்போது நாம விற்கணும். அதுதான் சரியான வேல்யூ இன்வெஸ்டிங். Section 6. Master your financial future. The path of the intelligent investor. உங்களை எமோஷனலா முடிவெடுக்கிற ஒரு ஸ்பெக்குலேட்டர்ல இருந்து ஒரு அறிவார்ந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா மாத்தக்கூடிய அந்த முக்கியமான விதிகளை இப்போ நாம சுருக்கமா பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ் ரொம்பவே குரூஷியல். 1. கம்பெனியோட அண்டர்லைங் பிசினஸ் ஆழமா ஆராயுங்க. 2. பெரிய நஷ்டங்கள் வராம உங்களை முன்கூட்டியே பாதுகாத்துக்கோங்க. 3. மாயாஜாலமா ஓவர் நைட்ல லாபம் வரும்னு எதிர்பார்க்காம நிலையான போதுமான லாபத்தை மட்டும் எதிர்பாருங்க. இது நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் மீடியாவோட சத்தங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு உங்களால உங்க தலைமுறைக்கான ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்க முடியும். ஸோ நாளைக்கே நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்கும்போது உங்களையே இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. நம்ம பழங்கால மூளையோட பயத்தினால நீங்க முடிவெடுக்க போறீங்களா, அல்லது ஒரு பிசினஸோட உண்மையான ஓனரா தெளிவா சிந்திக்க போறீங்களா? அந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிங்கான கேரக்டர் வளர்த்துக்கிறது முழுமையா உங்க கைகள்ல தான் இருக்கு. இந்த சாப்டர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இன்வெஸ்டிங் சீரீஸ்க்கு லுமோஸ் பை அக்ஷயாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.